வணக்கம் மக்களே! இப்போ நாங்க என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் வீட்டுக்காரரும் நைட்டு 11 மணி ஆகுது. உட்காந்து இந்த பைப் கிளீனர்ஸ் அப்படின்னு சொல்ற கிராஃப்ட் ஐட்டம் ஒண்ணு ரெடி பண்ணிட்டுருக்கோம். இது எதுக்கு பண்றேன் அப்படின்னா, நாளைக்கு என் பொண்ணோடைய ஸ்கூல்ல ஹாலோவீன் பார்ட்டி பண்றாங்கங்க. அதுக்கு வந்து ஒரு 4, 5 வாலண்டியர்ஸ் பேரண்ட் வந்து வாலண்டியர்ஸா கூப்பிட்டுருந்தாங்க. அண்ட் ஒரு பேரண்ட்டும் ஒரு ஐடியால பசங்கள வந்துட்டு ஒரு ஸ்டேஷன் போட்டு கிராஃப்ட் பண்ண வைக்கிறது, கலர் பண்ண வைக்கிறது, எல்லாமே வந்து ஹாலோவீன் சம்மந்தப்பட்டதா இருக்கணும். ஸோ நான் வந்து என்ன சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப் கிளீனர்ஸ் அப்படின்னு சொல்கிற கிராஃப்ட் ஐட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து பம்ப்கின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த பைப் கிளீனர் பம்ப்கின்ஸ் தான் பசங்களை பண்ண வைக்க போகிறேன். அண்ட் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 10லேருந்து 12 நிமிஷம் மட்டும்தான் டைமு ஒரு ஸ்டேஷனுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வீட்லேயே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரிப்ரேஷன் மாதிரி இந்த பம்ப்கின் செய்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு முடிகிற மாதிரி நான் வந்து சுருட்டிலாம் வச்சு அதுக்கான சைஸ் படி எடுத்து கட் பண்ணி இதெல்லாம் அங்கே போய் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நானே அந்த சைஸ் எல்லாம் கட் பண்ணி என் ஹஸ்பண்டோட ஹெல்ப்பை வாங்கிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்து உட்காந்து சுருட்டிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 200 பைப் கிளீனர்ஸ் வாங்கியிருந்தேன். ஆரஞ்சு 200, அதுக்கப்புறம் பச்சை 200 அப்படின்னு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 100 சுருட்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கேங்க. அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு இதை பசங்க எந்த அளவுக்கு கிளாஸ் ரூமில் என்ஜாய் பண்ணாங்கன்றதை நான் அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன். நான் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா.